ശ്രീമദ്ദേവി ഭാഗവതം തൃതീയ സ്കന്ധം മൂന്നാമത് സ്കന്ധത്തിലെ 14வது അധ്യായം. അമ്പാളോട് வைபவங்களை வர்ணிக்கிறதாக்கும் இந்த அத்தியாயத்தில். ஜனமேஜயர் வியாசர்கிட்ட சொல்றதாயிட்டு ஆரம்பிக்கப்படுறது. அதனால ஜனமேஜய உவாஜா. 1வது ஸ்லோகம். ஸ்ருதோ வை ஹரிணா க்ளப்தோ யஜ்ஞோ விஸ்தரதோ த்விஜா மஹிமானம் யதாம்பாயா வத விஸ்தரதோ மம. ஸ்ருதஹ வை ஹரிணா க்ளப்தஹ யஜ்ஞஹ விஸ்தரதஹ த்விஜ மஹிமானம் யதா அம்பாயா வத விஸ்தரதஹ மம. ഹേ ബ്രാഹ്മണ, ഭഗവാൻ ഹരി ജഗദംബികയോട് യജ്ഞം செஞ்சத நன்னா டீட்டெயிலா நீங்க சொல்லி நான் கேட்டுட்டேன். இனி நீங்கள் அம்பிகையோட மகாத்மியத்தை டீட்டெயில் ஆயிட்டு என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு வியாசர்கிட்ட ஜனமேஜயன் சொன்னார். 2வது ஸ்லோகம். ஸ்ருத்வா தேவ்யாச்சரித்ரம் வை குர்வே மகமனுத்தமம் பிரசாதாத் தவ விப்ரேந்திர பவிஷ்யாமி ஜ பாவன. ஸ்ருத்வா தேவ்யாஹ சரித்ரம் வை குர்வே மகம் அனுத்தமம் பிரசாதாத் தவ விப்ரேந்திரா பவிஷ்யாமி ச பாவனஹ. தேவியோடு மகிமை கேட்டதுக்கு அப்புறம் அந்த தேவி யஜ்ஞம் எனக்கு செய்யணும். அது மட்டுமில்லை, உங்களோடு கருணையால என்னோட ஜீவன் பரிசுத்தமாகணும் அப்படின்னு ஜனமேஜயன் வியாசர்கிட்ட சொல்றதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். அதுக்கு வியாசர் பதில் சொல்றதாயிட்டு அடுத்த ஸ்லோகம் சொல்லப்படுறது. 3வது ஸ்லோகம். ஸ்ருணுராஜன் பிரவக்ஷ்யாமி தேவ்யாச்சரிதமல்புதம் இதிஹாச புராணம் ச கதயாமி சுவிஸ்தரம். ஸ்ருணு ராஜன் பிரவக்ஷ்யாமி தேவ்யாஹ சரிதம் அல்புதம் இதிஹாச புராணம் ச கதயாமி சுவிஸ்தரம். ராஜாவே, ஜனமேஜய மகாராஜாவே அப்படின்னு கூப்பிட்டு வியாசர் சொல்றார். தேவியோடு உத்தம சரித்திரத்தை நான் சொல்றேன். முதல்ல நான் ஒரு பழைய இதிகாசம் நல்லா கிளியராயிட்டு விஸ்தரிச்சு சொல்லறேன், அதான் முதல்ல கேளு அப்படின்னு சொல்றார். ஸ்லோகம் 4. கோசலேஷு நிருபஸ்ரேஷ்டா சூரியவம்ச சமுத்பவ புஷ்பபுத்ரோ மகாதேஜா த்ருவசந்திரிதி ஸ்மிருதா. கோசல ஏஷு நிருபஸ்ரேஷ்டः சூரியவம்ச சமுத்பவः புஷ்பபுத்ரः மகாதேஜா த்ருவசந்திஹ இத ஸ்மிருதः. ஹே ராஜாவே, சிரேஷ்டனான ஜனமேஜய ராஜாவே அப்படின்னு கூப்பிட்டு வியாசர் சொல்றார். கோசல தேசத்துல ஒரு சூரிய வம்சத்துல பிறந்த ராஜா இருந்தார். புஷ்பபுத்திரனான அவரோட பேரு த்ருவசந்தி அப்படின்னு இருந்தது. ரொம்ப ரொம்ப தேஜஸ்வியா இருந்தார் அந்த த்ருவசந்தி அப்படிங்கிறவர். ஸ்லோகம் 5. தர்மாத்மா சத்யசந்தஸ்ச வர்ணாஸ்ரமஹிதேரத அயோத்யாயாம் சம்ருத்தாயாம் ராஜ்யம் சக்ரே சுஜிவ்ரதா. தர்மாத்மா சத்யசந்தஹ ச வர்ணாஸ்ரமஹிதேரதஹ அயோத்யாயாம் சம்ருத்தாயாம் ராஜ்யம் சக்ரே சுஜிவ்ரதஹ. த்ருவசந்தி அப்படிங்கிற ராஜா ரொம்ப ரொம்ப தர்மாத்மாவும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவரும் அதே மாதிரி நிறைய விரதங்கள் அனுஷ்டிக்கிறவரும் வர்ணாசிரம தர்மங்களில தாற்பயம் இருக்கிறவருமாயிட்டு இருந்தார். சர்வ சம்பல் சமிருத்தமா இருக்கிற அயோத்தியில அவரு ராஜ்யத்தை பரிச்சார்.
ശ്ലോകം 6. ബ്രാഹ്മണ ക്ഷത്രിയ വൈശ്യ ശൂദ്രശ്ചാന്യേ തഥാ ദ്വിജാ സ്വാം സ്വാം വൃത്തിം സമാസ്തായ തദ്രാജ്യേ ധർമ്മദോ ഭവൻ. ബ്രാഹ്മണാഃ ക്ഷത്രിയാ വൈശ്യാഃ ശൂദ്രാഃ ച അന്യേ തഥാ ദ്വിജാഃ സ്വാം സ്വാം വൃത്തിം സമാസ്തായ തദ് രാജ്യേ ധർമ്മദഃ അഭവൻ. രാജാവാണ് ധ്രുവസന്ധിയോട് കാലത്തിലെ ബ്രാഹ്മണാളും ക്ഷത്രിയர்களுം വൈശ്യர்களுം അതേമാതിരി മറ്റുള്ള അത്തனை പേരും അവാവാലോട് வாழ்க்கை പ്രവൃത്തിയിലെ താല്പര്യത്തോടു കൂടി മുഴുകി ധർമ്മத்துக்கு കട്ടുപെട്ട് வாழ்ந்துட்டு. ശ്ലോകം 7. ന ചോരാ പിശുനാ ധൂർത്താസ്തസ്യ രാജ്യേജ കുത്രചിത് ദംഭാ കൃതഘ്നാ മൂർഗാശ്ച വസന്തി കില മാനവാ. ന ചോരാഃ പിശുനാ ധൂർത്താഃ തസ്യ രാജ്യേജ കുത്രചിത് ദംഭാഃ കൃതഘ്നാ മൂർഗാഃ ച വസന്തി കില മാനവാഃ. അവരോട് രാജ്യത്തിലെ ഒരിടത്തിലെയും திருடர்களோ അതേമാതിരി അടുത്തവാളെ കുറ ചൊല്ലറ ഏഷണിക്കാരോ ധൂർത്തറുകളോ ഭഗവാൻ നம்பிக்கை ഇല്ലാത്തവാളോ അതേമാതിരി സാറ്റിസ്ഫാക്ഷൻ ഇല്ലാത്തവാളോ അതേമാതിരി മുട്ടാളുകളോ ക്രൂവലാന ആളുകളോ ആരുമേ ഇരിക്കലേ. ശ്ലോകം 8. ഏവം വൈ വർത്തമാനസ്യ നൃപസ്യ കുരു സത്തമാ ദ്വേ പത്ന്യൗ രൂപസമ്പന്നേ ഹ്യാസദു കാമഭോഗദേ. ഏവം വൈ വർത്തമാനസ്യ നൃപസ്യ കുരു സത്തമാ ദ്വേ പത്ന്യൗ രൂപസമ്പന്നേ ഹി ആസദുഹു കാമഭോഗദേ. ഹേ കുരുവംശത്തില് ജനിച്ച குருசத்தமா ஜனமேஜய ராஜாவே, இப்படி தர்மத்துக்கு கட்டுப்பட்டு ராஜ்யம் பரிச்சுட்டு துருவசந்தி அப்படிங்கிற ராஜாவுக்கு 2 மனைவிகள் இருந்தா. 2 பேரும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிறவாளா இருந்தா. கணவரோடு விருப்பம் எப்படியோ அப்படி ஒரு அந்த விருப்பத்தை செஞ்சு கொடுக்கறதுல தால்பரியம் இருக்கிறவாளுமா இருந்தா. ஸ்லோகம் 9. മനോരമാ ധർമ്മപത്നി സുരൂപാതി വിചക്ഷണ ലീലാവതി ദ്വിതീയാജ സാഭിരൂപ ഗുണാന്വിത. മനോരമാ ധർമ്മപത്നി സുരൂപ അതിവിചക്ഷണ ലീലാവതി ദ്വിതീയാജ സ അഭി രൂപ ഗുണാന്വിത. அவரோடு தர்மபத்னிகளில ஒருத்தியோடு பேரு மனோரமை அப்படின்னாக்கும். அவள் ரொம்ப ரொம்ப அழகியாக்கும். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப நல்ல படிப்பறிவும் அவளுக்கு இருந்தது. 2ஆவதா இருக்கிற மனைவியோடு பேரு லீலாவதி. அவளுக்கும் நிறைய நிறைய அழகும் நிறைய குணங்களும் எல்லாம் இருந்தது. ஸ்லோகம் 10. விஜஹார சபத்னிப்யாம் கிருஹேஷு பவனேஷு ஜ क्रीडागिरौ दीर्घिकासु सौदेषु विविधेषु च. विजहार सपत्नीभ्यां गृहेषु उपवनेषु च क्रीडागिरौ दीर्घिकासु सौदेषु विविधेषु च. ராஜாவான துருவசந்தி இந்த 2 பத்னிகளோடும் கூடிட்டு கிரகங்களிலேயும் பூந்தானங்களிலேயும் பூந்தோட்டங்களிலேயும் നന്ന ക്രീഡിച്ചിണ്ട്. പർവ്വതങ്ങളിലെയും അതേമാതിരി അരുവികളിലെയും പലതരം അതേമാതിരി രാജകൊട്ടാരങ്ങളിലെയും ഖുഷിയ വാഴ്ന്നിട്ടിരുந்தார். ശ്ലോകം 11. മനോരമാ ശുഭാകാലേ സുഷുവേ പുത്രമുത്തമം സുദർശനാവിധം പുത്രം രാജലക്ഷണ സംയുതം. മനോരമാ ശുഭേ കാലേ സുഷുവേ പുത്രം ഉത്തമം சுதர்ஷனாவிதம் புத்திரம் ராஜலட்சண சம்யுதம். மனோரமை அப்படிங்கிற மனைவி யதாகாலம் உத்தமனான ஒரு புத்திரனை பிரசவிச்சா. சுதர்ஷனன் அப்படின்னு அவனுக்கு பேரு. அவனுக்கு எல்லாவித ராஜலட்சணங்களும் ரொம்ப ஒழிஞ்சது. ஸ்லோகம் 12. லீலாவத்யவிர்தத்பத்னி மாசேனைகேன பாமினி சுஷுவே சுந்தரம் புத்திரம் சுபே பட்சே தினே ததா. लीलावती अभी तद पत्नी मासम येन
ഭാമിനി മാസേന ഏക ഏന ഭാമിനി சுஷுவே சுந்தரம் புத்திரம் சுபே பட்சே தினே ததா. லீலாவதி அப்படிங்கிற 2வது மனைவியும் 1 மாசத்துக்கு அப்புறம் ஒரு புத்திரனை பிரசவிச்சா. அந்த குழந்தையும் அழகாயிருந்தான். சுபபட்சத்திலையும் சுப தினத்திலையும் ஆயிருந்தது அவனோடு ஜனனம். ஸ்லோகம் 13. சகார நிருபதிஸ்தத்ர ஜாத கர்மாதிகம் துவயோ ததௌ தானானி விப்ரேப்ய புத்திர ஜன்ம பிரமோதிதா. சகார நிருபதிஹி தத்ர ஜாத கர்ம ஆதிகம் துவயோஹோ ததௌ தானானி விப்ரேப்யஹ புத்திர ஜன்ம பிரமோதிதா. ராஜாவான துருவசந்தி 2 பேருக்கும் ஜாத கர்ம விஷயங்களையெல்லாம் அந்த ஷோடச சம்ஸ்காரங்களில் இருக்கிற விஷயங்களையெல்லாம் செஞ்சார். புத்திரர்கள் உண்டானதுல சந்தோஷப்பட்டு பிராமணாளுக்கு நிறைய தனமெல்லாம் தானம் பண்ணினார். ஸ்லோகம் 14. பிரீதிம் தயோ சமாம் ராஜா சகார சுதயோர் நிருப நிருபச்சகார சௌஹார்தேப்யந்தரம் ந கதாச்சன. பிரீதிம் தயோஹோ சமாம் ராஜா சகார சுதயோஹோ நிருப நிருபஹ சகார சௌஹார்த சௌஹார்தேத் அபி அந்தரம் ந கதாச்சன. ராஜா 2 புத்திரர்களையும் சமமாயிட்டு பட்சாபேதமில்லாதக்கு நேசிச்சார். சௌஹார்த பிரகடனத்தில ராஜாவுக்கு 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருந்தா. ஒருத்தருக்கு ஒரு கண்ணு அடுத்த கண்ணு 2 கண்ணுக்கும் எப்படி ஆக்குமோ ஒரு பேதம் இல்லையோ அதே மாதிரி ஆக்கும் ராஜாக்கு தன்னோட 2 புத்திரர்களும். ஸ்லோகம் 15. சூடா கர்ம தயோச்சக்ரே விதினா நிருபசத்தமா யதா விபவமேவாசௌ பிரீதியுக்த பரந்தபா. சூடா கர்ம தயோஹோ சக்ரே விதினா நிருபசத்தமஹா யதா விபவமேவ அசௌ பிரீதியுக்தஹா பரந்தபா. பரம தபசியா இருக்கிற அந்த மகாராஜா ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோடு கூடிட்டு தன்னோட சம்பத்துக்கு தகுந்த மாதிரி விதிபூர்வம் 2 குமாரர்களுக்கும் சூடாகர்மம் நடத்தினார். ஸ்லோகம் 16. கிருத சூடௌ சுதௌ காமம் ஜஹ்ரதோர் நிருபதேர்மன கிரீடமானாவுபௌ காந்தௌ லோகானாமனுரஞ்சகௌ. கிருத சூடௌ சுதௌ காமம் ஜ்ரஹதுஹு நிருபதேஹே மனஹ கிரீடமான உபௌ காந்தௌ லோகானாம் அனுரஞ்சகௌ. சூடாகர்மம் அப்படின்னா முடி முறிக்கிறது அப்படின்னு அர்த்தம், மொட்டை போடுறது. அப்படி நடத்தின 2 புத்திரர்களும் ராஜாவை ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் பண்ணினா. அழகாயிருக்கிற 2 பேரும் விளையாட்டுல முழுகி இந்த உலகத்துல இருக்கிற நிறைய பேரை மோகப்படுத்தினா. ஸ்லோகம் 17. தயோஹோ சுதர்ஷனோ ஜேஷ்டோ லீலாவத்யா சுதர்ஷுப சத்ருஜித் சஞ்சக காமம் சாடுவாக்யோ பபூவஹ. தயோஹோ சுதர்ஷனஹ ஜேஷ்டஹ லீலாவத்யா சுதஹ சுபஹ சத்ருஜித் சஞ்சகஹ காமம் சாடுவாக்யஹ பபூவஹ. அதுல சுதர்சனன் அக்கும் அண்ணா, லீலாவதியோடு அழகான புத்திரனோடு பேரு சத்ருஜித் அப்படின்னாக்கும் அவனோட பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இனிமையா இருந்தது. ஸ்லோகம் 18. நிருபதே பிரீதி ஜனகோ மஞ்சுவாக்சாரு தர்ஷன பிரஜானாம் வல்லப சோபோ ததா மந்திரி ஜனஸ்ய வை. நிருபதேஹே பிரீதி ஜனகஹ மஞ்சுவாக்சாரு தர்ஷனஹ பிரஜானாம் வல்லப சஹ அபூத் ததா மந்திரி ஜனஸ்ய வை. ரொம்ப ஸ்வீட்டா பேசுற அந்த சத்ருஜித் ரொம்ப ரொம்ப அழகா இருந்தார். ராஜாவுக்கு அவங்கிட்ட கொஞ்சம் ஜாஸ்தியான பாசம் உண்டாக ஆரம்பிச்சது. பிரஜைகளுக்கும் அதே மாதிரியே அந்த லீலாவதியோட புத்திரனாய் இருக்கிற சத்ருஜித்து கிட்ட ரொம்ப ரொம்ப ஒரு பாசம் எக்ஸ்ட்ரா உண்டாகி வந்தது. ஸ்லோகம் 19. ததா தஸ்மின் நிருப பிரீதிம் சகார குணயோகத மந்தபாக்யான் மந்தபாவோ
ந ததா வை சுதர்ஷனே. சத்ருஜித்தோடு அந்த குண சாமர்த்தியம், அதனாலேயே ராஜாக்கு அவங்கிட்ட ரொம்ப ரொம்ப பிரீதி இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு சாமர்த்தியம் பெரிய பையனாயிருக்கிற சுதர்சனுக்கு இருக்கலை. அதனாலேயே ராஜாக்கு அந்த சுதர்சன் கிட்ட சத்ருஜித்து கிட்ட இருக்கிற அளவுக்கு பாசம் இருக்கலை. ஸ்லோகம் 20. ஏவம் கச்சதி காலேது த்ருவசந்தீர் நிருபோத்தமா ஜகாம வனமத்யே சௌ மிருகயா விரதः சதா. ஏவம் கச்சதி காலேது த்ருவசந்திः நிருப உத்தமः ஜகாம வனமத்யே அசௌ மிருகயாபிரதः சதா. இப்படியாக கொஞ்ச நாள் கழிஞ்சோன மிருகயா வினோதத்துல தாற்பயம் இருந்த மகாராஜா வனத்துக்கு மிருகங்களை வேட்டையாடுறதுக்கு போனார்.